டாடி மிஸ் யூன்னு ஓடி வந்து தன்னோட அப்பாவ கட்டி அணைச்சு கண்கலங்கி இருக்கக்கூடிய மகள் திவ்யா. நம்ம தளபதியும் அழுதுட்டாருங்க. அத பத்தி தான் இந்த வீடியோவுல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் வீடியோவோட ஸ்டார்ட்டிங்ல வீடியோவுக்கு மேல வியூ ப்ராடக்ட்னு வந்து ஷோ ஆகும். அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, நெறைய ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஆஃபர்ல போயிட்டுருக்கு. அது உங்களுக்கு அத்தியாவசியமா இருந்தா மட்டும் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இல்லாட்டினா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. ரைட். நம்ம இப்ப மெயின் மேட்டருக்கு வந்து வரலாம். தளபதி விஜய், அவரோட மனைவி இவங்க 2 பேரும் எப்ப ஒண்ணு சேர போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இவங்க சேரவே மாட்டாங்களா சேருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகம் இருந்துச்சு. ஆனா ஆகஸ்ட் 7க்கு அப்புறம் எல்லாமே தலைகீழா வந்து மாறிடுச்சு. ஐயையோ! எப்ப சேர போறாங்க? எப்ப அனௌன்ஸ்மென்ட் குடுக்க போறாங்க? எப்ப சங்கீதா வந்து லண்டன்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து வரப்போறாங்க? அப்படிங்கிற பலவிதமான கேள்விகள் வந்து சோசியல் மீடியாவுல உலா வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த கேள்விக்கான பதில் எல்லாமே இப்ப வந்து கிடைச்சிருக்குங்க. அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, சங்கீதா வந்துட்டாங்க. தளபதிய சந்திச்சுட்டாங்க. எமோஷனலா ஃபீல் பண்ணி கட்டி அணைச்சு அழுதுட்டாங்க. கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. எல்லாமே நடந்துருச்சு. இது எல்லாம் எங்க நடந்து முடிஞ்சதுன்னா, அவருடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் வீட்ல நடந்து முடிஞ்சிருச்சு. தளபதி விஜயும் அங்க வந்து பார்த்தேன்னா வந்து போயிருக்காரு. ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா இந்த விஷயம் வந்து பார்த்தேன்னா நடந்து முடிஞ்சிருக்குன்னு நம்ப தகுந்த வட்டாரங்கள்ல வந்து சொல்றாங்க. ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே அப்ப கோட்டையில வந்து கொடியேத்தும்போது தன்னோட மனைவி, பிள்ளைங்களோட நம்ம தளபதி விஜய் வந்து பார்த்தேன்னா மாஸ் என்ட்ரி குடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை இப்ப வந்து பரபரப்பா வந்து பேசப்பட்டுட்டு இருக்கு. அது நடந்துச்சு அப்படின்னா, அத திருவிழா மாரி நம்ம ஆட்கள் வந்து கொண்டாட ஆரம்பிச்சுருவாங்க. ஜேசன் சஞ்சயினுடைய இன்டர்வியூ சமீபத்தில பிகைண்ட் ரூட்ஸ்ல நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. ரொம்ப மெச்சூர்டான பேச்சு. ஒவ்வொரு வார்த்தையும் அதாவது எந்த ஒரு விதமான ஆட்டிட்யூடும் இல்லாம தன்னுடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறத உணர்ந்து பேச ஆரம்பிச்சாரு. அப்ப தன்னோட தங்கச்சி திவ்யாவ பத்தி சொன்னாரு. என் தங்கச்சி எதையும் மனசுல வச்சுக்க மாட்டா. எதுவா இருந்தாலும் ரொம்ப ஓப்பனா பேசுவா. நெத்தி பொட்டுல அடிச்சது மாரி வந்து பேசுவா. அதனால அவங்களோட ஒவ்வொரு ஃபீட்பேக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அவகிட்ட சஜஷன் வந்து பார்த்தேன்னா வந்து கேட்பேன். அப்படின்னு நம்ம ஜேசன் சஞ்சய் வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லியிருந்தாரு. அதே மாரி தான் திவ்யா வந்து தன்னோட அப்பா மேல உயிரே வச்சிருக்காங்க. தெறி படத்துல அந்த கிளைமாக்ஸ் சீன் முடிஞ்சோனே லாஸ்ட் சீன்ல நம்ம தலைவர் இமாலயாவுல இருப்பாரு. அப்ப தெறி பேபி அப்படின்னு வந்து ஒரு குழந்தை சொல்லும். அதுக்கு முன்னாடி வரைக்கும்லாம் அவரோட பொண்ணா நைனிகா இருக்கும். அந்த கடைசி இதுல வந்து பார்த்தோன்னா, அவரோட ஒரிஜினல் பொண்ணே வந்து பார்த்தோன்னா வந்து நடிச்சிருக்குங்க. அப்பான்னா வந்து உயிர். அந்த மனுஷனுக்கு சுத்தி இருக்கக்கூடிய ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருமே உசுரா இருக்கும்போது, பெத்த பொண்ணு உசுரா இருக்காதா? அவ்வளோ தூரம் உயிரு. நள்ளிரவுல என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஹைதராபாத் போயிருக்காங்க. ஜேசன் சஞ்சய் ஹைதராபாத்ல தான் வந்து இருக்காராம். அதனால ஜேசன் சஞ்சய போய் பார்த்துட்டு, ஹைதராபாத்லேருந்து ஜேசன் சஞ்சயோட சங்கீதா, திவ்யா, ஜேசன் சஞ்சய் 3 பேரும் வந்திருக்காங்க. 3 பேருமே வந்து பார்த்து எமோஷனலா கண்கலங்கிட்டாங்க. தளபதி பார்த்து வந்து கண்கலங்கிட்டாங்க. சங்கீதா ஓடி வந்து கட்டி அணைச்சுட்டாங்க. அவங்கள விலக்கி விட்டுட்டு அடுத்து வந்து பார்த்தோன்னா, டாடி மிஸ் யூ. நான் தான் உங்கள ரொம்ப வந்து பார்த்தோன்னா மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்க மம்மிய பார்த்தோனே என்ன வந்து கண்டுக்கவே இல்ல அப்படின்னு வந்து சொல்லி, வழக்கம் போல வந்து பார்த்தோன்னா, ரொம்ப ஜோவியலா போய் நம்ம தளபதி விஜய் வந்து பார்த்தோன்னா கட்டி அணைக்க, அப்படியே மகள உச்சி முகர்ந்து நெத்தியில முத்தம் குடுப்பாங்கல்ல, அது மாரி நம்ம தளபதி விஜயும் ரொம்ப எமோட் ஆயிட்டாரு. அத பார்த்து நம்ம எஸ்.ஏ. சந்திரசேகர் கதறி அழுதுருக்காருங்க. அதே மாரி ஷோபா சந்திரசேகர் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, உருகி எல்லாருமே வந்து அழுதுட்டாங்க. ஜேசன் சஞ்சய் முதற்கொண்டு. அதாவது இந்த விஷயத்த கேள்விப்படும்போதே தளபதி ரசிகர்கள் பல பேர் வந்து பார்த்தோன்னா, ஒரு மாரி வந்து ஃபீல் பண்ண வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்காக தான்டா நாங்க வந்து காத்துக்கிட்டு இருந்தோம். என் ஜாமி நாங்க கும்பிட்டது எதுவுமே வீண் போகல அப்படின்னு. ஏன்னா, பல பேரு பாட்டிமார்கள் எல்லாருமே வீடியோ போடும்போது, ஐயா ராசா நீ வந்து பார்த்தோன்னா, உன் பொண்டாட்டியோட ஒண்ணா இருக்கணும்யான்னாங்க. அதே மாரி சங்கீதாவுக்கு, அம்மாடியோ! நீ இந்த கேஸ வந்து வாபஸ் வாங்கினீலம்மா, ரொம்ப சந்தோஷம்மா. நெஞ்சில வந்து பால் வார்த்துட்டம்மா. நல்லா இருக்கணும்மா. இதே மாரி வந்து பார்த்தோன்னா இரும்மா. என் புள்ள மனச வந்து பார்த்தோன்னா, இனிமேல் கோணாம வந்து பார்த்துக்கம்மா. என் புள்ளைக்கு நாங்க நல்லது கெட்டதெல்லாம் வந்து எடுத்து சொல்றோம்னு, இவங்க 2 பேரும் இணைஞ்சது தான் குடும்பத்தில வந்து பார்த்தோன்னா, இணைஞ்சது மாரி எல்லாரும் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க மக்களே. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.